ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியான நாளிலிருந்தே திரையுலகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்நிலையில் பல்வேறு மூத்த நடிகைகளும் இது தொடர்பாக பேசியிருந்த நிலையில் பெரும்பாலான நடிகர்கள் அமைதி காத்திய வந்தனர். இந்நிலையில் கேரள திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நடிகர் மம்முட்டி இந்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து சமூக வலைதள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதில் திரைத்துறையில் எந்த ஆதிக்க குழுவும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். பிரசாத், வணக்கம். மம்முட்டியுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹேமா கமிட்டி குறித்து விரிவான தகவல்கள்? வணக்கம். கேரள திரையுலகத்தை ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிற சம்பவமாக நடிகைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்களும் அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவுகளும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. இந்த சூழலில் இந்த துறையினுடைய கேரளாவை சேர்ந்த மூத்த நடிகரான மம்முட்டி எந்த கருத்தும் வெளியிடவில்லை என்ற ஒரு குறை என்பது பொதுமக்கள் மத்தியிலிருந்து எழுந்து கொண்டே இருந்தது. இந்த அடிப்படையில் தான் தற்போது மம்முட்டியினுடைய கருத்து என்பது அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த பதிவில் அவர் முக்கியமான சில விஷயங்களை கூறியிருக்கிறார். அதாவது அந்த அவருடைய பதிவுல அம்மா அமைப்பினுடைய அவர் அங்கமாக இருக்கின்ற அம்மா அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளிவந்த பிறகுதான் அந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் எனது கருத்தை சொல்ல வேண்டும் என இதுநாள் வரை காத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று சமூகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் திரைத்துறையிலும் உள்ளதாக, திரைத்துறை என்பதை சமூகம் உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் இங்கு சிறிய பிரச்சனை நடந்தாலும் பெரிய பிரச்சனை நடந்தாலும் பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய ஆகிறது. இந்த சமூகம் இந்த துறையை முக்கியமான துறையாக கருதுவால்தான் அந்த மாதிரி பிரச்சனை ஆகிறது என்பதும், இந்த துறையில் அசம்பாவிதம் நிகழாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திரைத்துறையினருக்கு இருக்க வேண்டும். அதனால் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஹேமா கமிட்டி இந்த திரைத்துறையில் இருக்கின்ற நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்ற அந்த ஹேமா கமிட்டி சில பரிந்துரைகளையும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த கமிட்டி அறிக்கையை முழு மனதோடு வரவேற்பதோடு அதை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு சட்ட தடைகள் இருந்தால் அதை புதிய சட்டங்கள் இயற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக இந்த ஏற்கனவே சில நடிகைகள் சில குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார்கள். அதில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால் கேரள திரைத்துறையில் பவர் குரூப் செயல்படுகின்றது. அதாவது சில முக்கிய நடிகர்கள் இந்த இதுல ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், இவர் பவர் குரூப்பாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நடிகைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் மம்முட்டி அது சம்பந்தமாக பதிவிடும் போது இந்த கேரள திரைத்துறையில் அப்படி ஆதிக்கம் செலுத்தும் எந்த விஷயமும் இல்லை, ஆதிக்க குழு கேரள திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்ற கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இப்ப தற்போது வைரலாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திரைத்துறையில் ஆதிக்க குழுவில் இடம்பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட மம்முட்டி அவர்களே திரைத்துறையில் எந்த ஆதிக்க குழுவும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.